என்ன சார் இதெல்லாம்? என்னம்மா என்னாச்சு? கொடுங்க. என்ன பண்ணிட்டாது? கபிலன், என்ன ஆச்சு? 2 பேரும் அதை படிச்சு பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க. அப்படி அதுல என்னதான் போட்டிருக்கு? அண்ணா, அந்த டாக்குமெண்ட் எங்க கொடுங்க. ஆள் ஆளுக்கு படிக்கிறீங்க, அதுல அப்படி என்னதான் எழுதி இருக்கு? மணிகண்டா, நம்ம பயந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் உங்க அப்பா மகாலிங்கம் பேருக்கு மாத்திட்டாரு. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நாளைக்கு நடக்க போகுது. போச்சு, என் பொண்ணோட நான் நடு தெருவில் நிக்க போறேன். இதை நான் எதிர்பார்த்துதான். நீ எப்ப இந்த மகாராணி பெரிய மனசு பண்ணி சொத்து என் பேருக்கு வந்ததும் உங்க பேருக்கு மாத்தி கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ, அப்பவே இந்த மாதிரி நடக்கணும் எனக்கு தெரியும் அண்ணி. மணிகண்டா, இந்த விஷயமே எனக்கு தெரியாது. ஹேய், உன் டிராமாவை நிறுத்து புனிதா. சும்மா சும்மா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லாத. உனக்கு தெரியாம இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொன்னா இதை நம்புறதுக்கு நான் ஒன்னும் அம்மா கிடையாது. ஐயோ மா, பாத்தியாமா? உன் பொண்ணு நல்லவன் சொன்ன. உன் பொண்ணு பண்ணி வச்சிருக்கிற காரியத்தை பாத்தியா? அம்மா, புனிதாவோட மாமா பண்ணதுக்கு புனிதா என்ன பண்ண முடியும்? அண்ணா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. மாமா ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? எங்க மேல அப்படி என்னதான் கோவம் அவருக்கு? சொத்தை உங்க பேருக்கு மாத்தினா நாங்க அதை திரும்ப வாங்கி போனா இதெல்லாம் பண்ணிருக்காரு. எங்களை இதுக்கு மேல யாராலையும் அவமானப்படுத்த முடியாது. அண்ணி, இது அப்பாவா பண்ண காரியம் மாதிரி தெரியல. எல்லாம் அந்த கொலைகாரனும் புனிதாவும் சேர்ந்து போட்ட திட்டமா தான் தெரியுது. சும்மா இரண்டா. உங்களுக்கு எது நடந்தாலும் அதுக்கு புனிதா தான் காரணம்னு சொல்லுவீங்க, அப்படித்தானே? ஏங்க, எங்கேயோ இருந்து மகாலிங்கம் பண்றதுக்கெல்லாம் புனிதா எப்படிங்க காரணமாவாங்க? இத்தனைக்கும் எங்களுக்கு சொத்து வேணான்னு சொல்லிட்டோம். இதுக்கு மேல நடக்கிறதுக்கெல்லாம் எந்த விதத்திலையும் நாங்க பொறுப்பாக முடியாது. இதெல்லாம் அந்த மகாலிங்கத்தோட வேலையா தான் இருக்கும். சார், இதை எதிர்த்து நாம எதுவுமே பண்ண முடியாதா? இது நம்பியோட சுய சம்பாத்தியம். நீங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது. பேரம் பேத்திங்க வேணா சொத்தை கிளைம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றத சொல்லிட்டேன். நாளைக்கு பத்திரப்பதிவு நடக்கிற இடத்துக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துருங்க. மேடம், அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க. ஓகே மேடம், நான் கிளம்புறேன். ஐயோ கடவுளே. ஹேய், இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? போதுமா? உனக்கு சொத்து கிடைக்கலனா யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்றீங்க. இப்போதைக்கு மகாலிங்க மாமா மேல ரிஜிஸ்டர் பண்ணி பின்னாடி உன் பேருக்கு மாத்திக்கிற, அப்படிதானே? டேய், நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டடா. எனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. நாளைக்கே நீ எதை தெரிஞ்சுப்ப. நாளைக்கு நான் எப்பக்கா? சொத்தெல்லாம் மாமா மகாலிங்கத்துக்கு எழுதி வச்சதுக்கு அப்புறமா? தெய்வான, உன்ன மாதிரிதான் நானும். என்ன நடக்குதுன்னு எனக்கே எதுவும் புரியாம தான் நிக்கிறேன். புனிதா, இப்ப என்னமா பண்றது? நான் நினைக்கிறதும் நீங்க நினைக்கிறதும் ஒண்ணு இல்லக்கா. உங்களுக்கு இந்த வீடு இல்லைனாலும் கபிலன் அண்ணா வீடு இருக்கு. ஆனா எங்களுக்கு சொல்லுங்க. புனிதா கிட்ட எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க? நியாயமா இந்த கேள்வியை டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட்ட நம்பி மாமாவை தான் கேட்கணும்.